சியூபி சிட்டி யூனியன் பேங்க்ல இருந்து இந்த வருஷத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் பண்ணிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எனி டிகிரி நீங்க எலிஜிபிள் தான். அதுவும் வேற லெவல் சேலரி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிட்டி யூனியன் பேங்க்ல உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. A to Z டீடைல்ஸை தெளிவா உங்களுக்காக சொல்றேன். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். சியூபி அதாவது சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா இந்த வங்கி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் துறை வங்கி, பிரைவேட் செக்டர் பேங்க் தான், அரசு வங்கி கிடையாது. பட் வந்து ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல வங்கி. இங்க இருந்து இப்போ நிறைய விதமான ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்திருக்கு. ஓகே, நீங்க எந்த பதவிக்கு அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஸோ இதுல வந்து உங்களோட பெயர், டேட் ஆஃப் பர்த், அப்பா பெயர், அப்புறம் வந்து அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அம்மா பெயர், இது போன்ற உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட டீடைல்ஸ்மே நீங்க வந்து கொடுங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் டீடைல்ஸ் தொடர்பான கேள்விகள் இருக்கும். உங்களோட கல்வி தொடர்பா, அப்புறம் நீங்க உங்களோட லொகேஷன், அப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க, அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா அதோட டீடைல்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க வந்து இந்த சியூபி பேங்க்ல வேலை பார்க்கறவங்கள தான் ரெஃபரன்ஸா கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க யாரை வேணா கொடுக்கலாம். ஓகே, அதாவது உங்களோட வெல்விஷரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட பெயர், அவங்களோட கம்பெனி இல்ல அவங்க என்ன பண்றாங்களோ அதோட டீடைல்ஸ் போட்டு நீங்க சப்மிட் பண்ணலாம். ஓகே, அடுத்து அதர் டீடைல்ஸ் போயிட்டு இதற்கு ஃபீஸ்லாம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டுமே அப்ளை பண்ணாமே போதும். இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண மாதிரி தான். அதுவும் இந்த 2025க்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து இப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம சிட்டி யூனியன் பேங்கோட அஃபிஷியல் கெரியர் பக்கத்துல தான் அப்ளை பண்ண போறோம். வேற எதுவும் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ கெரியர் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த சிட்டி யூனியன் பேங்க் கும்பகோணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ கும்பகோணத்துல மட்டும்தானா ப்ரோ அப்படின்னா கிடையாது. இந்த சிஇபி பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கும்பகோணத்துல இருக்கு. அதனால அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் அக்ராஸ் ஆல் லொகேஷன்ல இவங்க வேகன்சிஸ் ஃபில் பண்றாங்க. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், சீஃப் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நான் ஒன் பை ஒன்னா எல்லா போஸ்டிங்குமே சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஓப்பனிங்ல இருந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து பாருங்க, ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற ரோல். இதுக்கு வந்து நீங்க ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேஷன் எனி டிகிரி முடிச்சா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ஏதோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 22 இருந்து 27 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாமா? உங்களோட டிகிரிலேயோ இல்ல போஸ்ட் கிராஜுவேட்லயோ 60% நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்தா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா மேபி ஒரு இன்டர்வியூ மட்டுமே இருக்கிறதுக்கு கூட நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். அதாவது நிறைய பேர் அப்ளை பண்றோம், அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றவங்கள தான் அடுத்த ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு இவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்ளை பண்ற எல்லாருமே அவங்க வந்து கூப்பிட மாட்டாங்க. ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற லிங்க் இருக்கும். இதுல போயிட்டு நான் ஷோ பண்ண அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணாலே போதும். இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு ஸோ பேர்லேயே இருக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர். அதாவது இந்த சிட்டி யூனியன் பேங்க்ல நிறைய கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கஸ்டமர்ஸோட நீங்க வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது புதுசா எஃப்டிஓ ஆர்டிஓ ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா அவங்க அது தொடர்பான டவுட்ஸ் உங்கள்ட்ட கேட்பாங்க. ஸோ கம்ப்ளீட்லி நீங்க கஸ்டமருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர், அவங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டை நீங்க அளிக்கணும். அது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஓகே, மீதி உள்ள பொசிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மட்டும்தான் ஃப்ரெஷர். மீதி உள்ள இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பாங்க, இதுக்கு வந்து மினிமம் 3 இயர்ஸ் வந்து பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதே மாதிரி பிரான்ச் மேனேஜர் கேட்கறாங்க, இவங்களுக்கு ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேட்கறாங்க, இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஸோ இதுல இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பதவிக்கு மட்டும்தான் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த போஸ்டா இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாட்டா கிளிக் ஹியர் டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம்ல நான் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ஜஸ்ட் இதை சப்மிட் பண்ணா மட்டுமே போதும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ண மாதிரி அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ற எல்லாருக்குமே அவங்க வந்து கால்ஃபர் பண்ணிட மாட்டாங்க. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க நீங்க எங்க வரணும், இன்கேஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்னா எங்க வரணும், இன்டர்வியூனா எங்க வரணும் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு அப்ளை கொடுத்து ஒரு சப்மிஷன் போட்டு வைங்க. கால்ஃபர் வருது அப்படின்னா நீங்க போயிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே,
இது போல ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்கா தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்ல பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.